பகத்சிங்கை பற்றியும் பேச வேண்டும் இல்லையா? நீங்கள் ஒன்று யோசியுங்கள். அந்த தூக்கு மரத்தின் நிழலில் இருந்து தூக்கிலே தொங்கியவர்கள், அந்த கயிற்றை முத்தமிட்டவர்கள் 3 பேர் சாண்டர்ஸ் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். இந்த 3 பேருக்குமே 25 வயது முடியவில்லை. 25 வயதை அடையாதவர்கள், திருமணம் செய்து கொள்ள முடியாதவர்கள், தேக சுகம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள். இந்த 3 பேரும் தூக்கு கயிற்றில் தொங்கினார்களே. பகத்சிங் பஞ்சாப் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். என்ன கடிதம் தெரியுமா? மன்னிப்பு கடிதம் இல்லை. அவன் தந்தையும் தாயும் இவனுக்காக மன்னிப்பு கேட்டதை கூட கடுமையாக எதிர்த்தவன் அவன். ஆனால் அவன் பகத்சிங் நினைக்கிற பொழுதே, இந்த வரலாற்றை எல்லாம் படிக்கிற பொழுதும் நினைக்கிற பொழுதும் சிந்தை முழுவதும் சிலிர்க்கிறது எனக்கு. அதே நேரத்தில் எப்படிப்பட்ட பொது வாழ்வு எப்படி புழுத்து கிடக்கிறது என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சு வலிக்கிறது. 2 நிலைகளுக்கும் இடையே நான் தத்தளிக்கிறேன். பஞ்சாப் ஆளுநருக்கு கடிதம் எழுதுகிறான் பகத்சிங். என்ன தெரியுமா? தயவு செய்து என்னிடம் எனக்கான ஒரு வேண்டுகோள், என்னை தூக்கு கயிற்றில் மட்டும் தொங்க விடாதே, தூக்கு கயிற்றில் என்னை தொங்க விடாதே. அவன் எழுதியதை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். அந்த பஞ்சாப் ஆளுநருக்கு பகத்சிங் அற்புதமாக ஆங்கிலம் பேச தெரிந்தவன், 4 மொழிகளில் தேர்ச்சி பெற்றவன், மிகப்பெரிய வாசிப்பாளன் அவன், வாசிப்பவன், வாசித்துக் கொண்டே இருந்தவன். அவனை தூக்கிலிடும் நேரம் வந்து விட்டது. அவனை அழைத்துக் செல்வதற்கு ஜெயிலர் வந்து நிற்கிறான். அப்படி வந்து நிற்கும் போது அவன் ஒரு பஞ்சாபியன், அவன் ஒரு சீக்கியன். இவனை அழைத்துக் கொண்டு செல்ல வந்தவன் அந்த சீக்கியன், அந்த ஜெயில் அதிகாரி சொல்கிறான், பகத்சிங், உன் வாழ்வு முடிய போகிறது, இந்த நேரத்திலாவது நீ இறைவனை பிரார்த்தனை செய் என்கிறான். பகத்சிங் ஒரு நாத்திகன். நான் ஏன் நாத்திகனானேன் என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கான். அந்த புத்தகத்தை முதலில் மொழிபெயர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர் ஈரோட்டு பகுத்தறிவு பகலவன் பெரியார். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தை தமிழிலே மொழிபெயர்த்தவர் தோழர் ஜீவா. அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்த ஒரே ஒரு குற்றத்திற்காக பொள்ளாச்சி வீதிகளில் கையிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்டு ஒரு விலங்கை போல் இழுத்து கொண்டு செல்லப்பட்டவர் ஜீவா. மறந்து விடாதீர்கள். பகத்சிங்கினுடைய நான் ஏன் நாத்திகனானேன் அந்த புத்தகத்தை பிரிக்கிற பொழுதே ஜீவாவையும் பெரியாரையும் நினைக்காமல் என்னால் அந்த புத்தகத்தில் ஒரு வரியை கூட படிக்க முடியாது. அந்த பகத்சிங் முழு நாத்திகன். அவனிடம் சிறை அதிகாரி சொல்கிறான், இந்த நேரத்திலாவது உன் நாத்திக கொள்கையை தூக்கி எறிந்து விட்டு போகிற இடத்தில் புண்ணியத்தை தேடிக்கொள், இறைவனை பிரார்த்தனை செய். சீக்கியர்கள் ஆழ்ந்த பக்தி உடையவர்கள். உடனே பகத்சிங் சொல்கிறான், இதுவரையில் நம்பாத கடவுளை இன்று நான் நம்பினால் என் கொள்கைக்கு நான் துரோகம் செய்கிறேன். இதுவரையில் நம்பாத கடவுளை இன்று நான் நம்புவதனாலேயே அவன் மகிழ்ச்சி அடைந்து விடுவானானால் அந்த கடவுள் மிகச் சாதாரணமானவன். காலம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் தன் சுயநலத்திற்காக சாகும் தருவாயில் இறைவா என்று சொல்லி அதற்காக அவன் கருணை வயப்பட்டு விட்டால் அவன் கடவுளே கிடையாது என்றான். எனவே கடவுள் என்று ஒருவன் இருந்தால் அவனையும் நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. நாத்திகனாக இருக்கிற நான் என் வாழ்வு முடிகிற நேரத்தில் என்னையும் நான் கொச்சைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்று சொன்னவன் பகத்சிங். அப்பொழுது அவனை அழைக்கிறார்கள் தூக்கு மேடையை நோக்கி. நேரம் கடந்து விட்டது பகத்சிங். ஏனென்றால் தூக்கு கயிற்றை முத்தமிடுகிற நேரத்தில் ஒரு நொடி கூட கூடுதலாகிவிடக்கூடாது. இவனை அழைக்கிறார்கள். இவன் சொன்னான், சற்று பொறு. புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறான் அவன். அடுத்த கணம் அவன் உயிர் பறவை உடற்கூட்டிலே இருந்து பிரிந்து பறக்க இருக்கிறது. புத்தகம் வாசிக்கிறான். அவன் சொல்கிறான், சற்று பொறு, ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். காரணம், அவன் கையில் வைத்திருந்தது லெனின், அரசும் வன்முறையும் என்று லெனின் எழுதிய அந்த புத்தகத்தை அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். சாக போகிறான்.
நம் பிள்ளைகள் இருக்கிற பொழுதே படிப்பதில்லை. அவன் சாக போகிறான், இனி படித்து என்ன பயன்? இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளிடம் கேளுங்க, தமிழை படி, தயவு செய்து கொஞ்சம் தமிழ் படி மகனே. தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா? இவனுக்கு சோறு ஒன்று தான் சொர்க்கம். நீ சோற்றுக்காக ஆங்கிலம் படி, ஜெர்மன் படி, பிரெஞ்சு படி, எதையும் படி. ஆனால் பண்பாடு சார்ந்த மனிதனாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் உன் தாய்மொழியாகிய தமிழை மட்டும் நீ படி. இல்லை என்றால் எது வாழ்வு என்றே உனக்கு புரியாது. அம்மா வாயை திறந்து சொல். ஒரு சொல்லையும் என்னுடைய தமிழ் எப்படி செதுக்கி செதுக்கி கொடுத்திருக்கிறது தெரியுமா? 247 எழுத்துக்கள் இருக்கின்றன. அதில் ஆயுத எழுத்து 1. நமக்கு ஆயுதம் வேண்டாம், தள்ளிவை. 246 எழுத்துக்கள் 3 இனங்களாக பிரிக்கிறோம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, கூட்டினால் 246 எழுத்துக்கள் இருக்கின்றன. தமிழில் அம்மாவை எப்படி தயாரித்து கொடுத்திருக்கிறான் நம்முடைய முன்னோன் என்று சிந்தி. அம்மா முதல் எழுத்து ஆ, உயிரெழுத்து. இடை எழுத்து இம், மெய் எழுத்து. கடை எழுத்து மா, உயிர்மை எழுத்து. ஏன் வைத்தான்? உனக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்துக்கும் கருவில் உயிர் கொடுப்பவள் தாய் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் முதலில் உயிர் எழுத்து ஆ வைத்தான். வெறும் உயிர் வெளியே வந்து பேய் போல் உழவ முடியாது, அசரீரி போல் பேச முடியாது. அந்த உயிர் உறைவதற்கு ஒரு உடம்பு தேவை. அந்த மெய்யை உனக்கு கொடுப்பதற்காக 10 மாத காலம் கருவில் முதலில் உயிர் கொடுத்து அந்த உயிர் உறைவதற்கு 10 மாதம் 1000 சிரமங்களுக்கு இடையே அவள் உனக்கு மெய் கொடுத்தாள் என்று உணர்த்துவதற்காகத்தான் அடுத்த எழுத்து மெய் எழுத்து இம் வைத்தான். 10வது மாதம் உன்னை உயிர் மெய்யா இந்த மண்ணில் உலவச் செய்தவள் அவள் என்பதை சொல்லத்தான் உயிர்மெய் எழுத்து மா வைத்தான். உயிர் கொடுத்தவள் அவள், அந்த உயிர் உறைவதற்கு மெய் கொடுத்தவள் அவள், உயிர் மெய்யாய் நீ உலவுவதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவள் அவள் என்று நீ அம்மா அம்மா என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் அதன் அர்த்தம் புரிந்து கொண்டால் சாகும் வரை உன் தாயை நீ முதியோர் இல்லத்தில் சேர்க்க மாட்டாய். பாசம் சொல்லிக் கொடுப்பது தமிழ். அந்த தமிழை நாம் விட்டு விடுகிறோம். சரி, அது போகட்டும். இப்பொழுது நான் மீண்டும் பகத்சிங்கிடமே வருகிறேன். அவன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை பார்த்து என்ன வேண்டுகோள் வைக்கலாம் தெரியுமா? யூ ஷூட் மீ ஆஸ் யுவர் ரைவல், பட் டோன்ட் ஹேங் மீ ஆஸ் எ கிரிமினல். யூ ஷூட் மீ ஆஸ் யுவர் ரைவல். நீ ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இந்த மண்ணை அடிமைப்படுத்தி இருக்கிறாய். ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அடிமைப்படுத்திய உனக்கு எதிராக ஆயுதம் தூக்கியவன் நான். நீ ஒரு இராணுவம் என்றால் நான் ஒரு இராணுவம். எனவே ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடியவனை நீ சாகடிக்க வேண்டும் என்று விரும்பினால் வரிசையாக துப்பாக்கிகளை வைத்துக்கொண்டு உன் ஆட்களை நிறுத்து. பீரங்கிகளை அணிவகுக்க செய். பீரங்கியும் துப்பாக்கியும் துளை போட்டு நான் சாவதற்கு எனக்கு நீ வழி அமைத்துக் கொடு. கேவலம் ஒரு கிரிமினல் குற்றவாளியை போல தூக்கு கயிற்றிலே என்னை தொங்க விடாதே என்று விண்ணப்பம் கொடுத்தவன் பகத்சிங். அதற்கு கூட அவன் அர்த்தம் சொன்னான். நண்பர்களே, ஏன் துப்பாக்கி சுட்ட அடுத்த கணத்திலேயே அவன் இறுதி மூச்சு விடுகிற பொழுது அவன் உடல் மண்ணில் இருக்கும், இந்த அன்னை மடியில் இருப்பான். ஆனால் தூக்கு கயிற்றில் தொங்கினால் மூச்சு விடுகிற இறுதி தருணத்தில் மண்ணுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஆதாரமற்று போய்விடும். ஆதாரமற்று போகிற அந்த தூக்கு கயிறு எனக்கு வேண்டாம். சாகிற பொழுதும் என் மண்ணை முத்தமிட்டு சாவதற்கு நீ வழியமைத்து கொடு என்று கேட்டானே, அந்த பகத்சிங்கை இன்றைக்கு எத்தனை பேர் படிக்கிறோம்? நம்ம பார்த்த இதற்கு முன்பு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அவர்கள் அக்டோபர் 2025 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி நம்முடைய பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட 150 நபர்கள் பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. வாட்ஸ்அப் சாட்டு, எப்படி பணம் மாறி இருக்கு, குறிப்பா நேரு அவர்களுடைய அமைச்சர் இருக்கக்கூடிய துறையில இன்ஜினியர் அபிஷியல்ஸ் அவர்களுக்கு அந்த பரீட்சைக்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வாங்கியது ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கோம். நான் டீட்டெயிலா போக விரும்பலீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும்.
அது சம்பந்தமாக இதுவரை ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு செய்யவில்லை. இது முதல். இரண்டாவது, மறுபடியும் நம்முடைய அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. டிசம்பர் 3ஆம் தேதி கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதுல 258 பக்கம் அந்த கடிதம். இரண்டாவது முறை. இது திரு நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, நகராட்சி நிர்வாகத்துறையில குடிநீர் வழங்கல், அந்த துறையில 1020 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இது குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில அங்கே பொறுப்பேற்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ், அரசனுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் எப்படி பிரைப், லஞ்ச பணமாக 7.5% 10% கான்ட்ராக்ட் வேல்யூவை நேரு அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு டோசியரா நம்முடைய பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறாங்க. இதில் நீங்க நல்ல இந்த டோசியரை பாத்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் மத்திய அரசு பணத்துல கட்டப்படக்கூடிய பப்ளிக் டாய்லெட், சானிடேஷன் சர்வீஸ், சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது, நபார்டு வங்கியினுடைய பணத்தை வாங்கி நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட், வாட்டர் ரெனோவேஷன் ஒர்க், அதாவது ஆறு ஏரி சம்பந்தப்பட்ட வேலைகள், சிவிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இதுல மத்திய அரசினுடைய பணமும் கூட மாநில அரசுக்கு அது நேரு அவர்களுடைய துறையின் மூலமாக இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, இதுல 1020 கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடித்து 258 பக்கம் டோசியராக பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறார். அதுல குறிப்பாக இடி அவர்கள் மறுபடியும் வாட்ஸ்அப் சாட் எப்படி பணத்தை வாங்கியிருக்கிறாங்க, ஹவாலா டிரான்சாக்சன், துபாய்க்கு ஹவாலா மூலமாக ஓவர்சீஸுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ப்ரூஃப், அது எல்லாம் கூட கொடுத்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, இது அதிர்ச்சி தான், ஆனா ஆச்சரியம் இல்ல, நிறைய வாட்ஸ்அப் சாட்ல பார்ட்டி ஃபண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் டிஎம்கே இருக்கு, அதையும் கூட அமலாக்கத்துறை அந்த 258 பேஜ் டோசியர்ல அதையும் கூட ஹைலைட் பண்ணிருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு அவங்க பண்ணி பிரைவ கலெக்ட் பண்ணிருக்காங்க. 7.5% 10% கான்ட்ராக்டர்ஸ். இது நேரு அவர்கள் சாதாரணமா பத்திரிகை நண்பர்கள் கேட்கும் பொழுது சாதாரணமா கடந்து போயிட்டாங்க. அதாவது இதுல ஒன்னும் உண்மை இல்ல, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, நான் இதன் மீது கோர்ட்ல பாத்துக்கிறேன், அங்க பாத்துக்கிறேன். அதனால் மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்க என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, 888 கோடி ரூபாய் முதல் ஊழல் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட், ஒரு இன்ஜினியருக்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் லஞ்சம். இரண்டாவது, நேரு அவர்கள் துறையில கான்ட்ராக்ட் பெறக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் 7.5% 10% லஞ்ச பணம், அந்த பணம் துபாய்க்கு போகுது ஹவாலால, அதை அமலாக்கத்துறை மென்ஷன் பண்ணிருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அடிப்படை எஃப்ஐஆர் இதுல இல்ல. ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை, மணி லாண்டரிங் எல்லாம் அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். இதையும் கூட உங்க கவனத்துக்கு கொண்டு வரும். நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்கு, அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் லோக்சபால அந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அதன் அடிப்படையில் 100 லோக்சபா எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தா இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் ப்ராசஸ் வில் கெட் ஸ்டார்டட். அதனால் நிச்சயமாக ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம், GR சுவாமிநாதன் அவர்கள் கடந்த 8 ஆண்டுகள்ல பெரிய கேசஸ் 75,000 கேஸ் சால்வ் பண்ணிருக்காங்க. நம்ம பார்த்தோம், 75,000 கேஸ் ஹையஸ்ட் வெல் பெர்ஃபார்மிங் ஜட்ஜஸா இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அளவுல நம்முடைய ஜுடிஷியரியினுடைய நடவடிக்கையை கேலிக்குத்தாக்கி இருக்கிறாங்க. நம்முடைய நீதி அரசர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. யாராவது நேர்மையா தீர்ப்பு கொடுத்தா நமக்கும் இந்த நிலைமை தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் 3 பேர் கொண்ட குழுவை உருவாக்குவாங்க. அந்த 3 பேர் கொண்ட குழு அவங்க என்கொயரி பண்ணிட்டு தவறா இருக்கு சரியா இருக்கு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங், 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ், அத்தனை பேர் ஓட்டு போடணும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் அது போகவே போகாதுங்க. ஏன்னா 120 பேர்த்தினால பார்லிமெண்ட்ல அவங்களால அந்த ப்ராசஸ் ஜெயிக்க முடியாது. பட் இருந்தும் நீதி அரசனுடைய மாண்புக்கு இவர்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை விளைவித்திருக்கின்றார்கள். அவங்களுடைய மாண்புக்கு பங்கம் விளைவித்திருக்கின்றார்கள். அந்த ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதுங்க. ஏன்னா இந்திய அலையன்ஸ்ல நம்பர்ஸ் கிடையாது, டிஎம்கே அலையன்ஸ்ல நம்பர்ஸ் இல்ல. இருந்தும் கூட ஏன் நாங்கள் இதை சுட்டி காட்டுகின்றோம் என்றால், தமிழகத்தில் இன்னைக்கு நீதி அரசர்கள் நேர்மையான முறையில பணியாற்றுவதற்கு இங்கே இடமில்லை.